டேய் பேரனடா சத்தேடா மல்லடா அண்ணாமலை முதலில் பார்த்தேன் கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். That's what they say. B to the A to the B to the A. ஜஸ்ட் நினச்சி பாருங்கள், ஒரு ஆடியன்ஸாக மட்டும் இல்லை, ஒரு ரைட்டராக ஒரு டைரக்டராக இங்கேருந்து என்னெல்லாம் வரணும் ஒரு படத்தில். இப்போ ஒரு பக்கம் கமல் சார், யங் கமல் சார், அவரோடு என்ன கதை, அவரே மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருந்தார், அவர் என்ன எங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டு இருந்தார் அது சொல்லணும். இவருக்கு மதர்னு ஒரு கேரக்டர் இருக்குது, அந்த மதருக்கு ஆப்ரேஷன், அது ஒரு மேட்ரு இருக்குது. இவர் அந்த மாருதி ராவ் கேரக்டருக்கு இவர் மேலே என்ன, அவரையும் இவர் சாவடிக்க பார்த்தாரு, அது ஒரு கதை. விஜயசாந்திக்கு ராயுடு இறந்துட்டார் தெரியாது, ஆனால் விஜயசாந்திக்கு ராயுடு எக்ஸ்போஸ் பண்ணுன்னு சொல்லி அப்புறம் நேச்சுரலாக கமல் சார் ஆடியன்ஸுக்கும் நம்ம ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் கமல் சாருக்கும் விஜயசாந்திக்கும் ரொமான்ஸ் வரணும். அது எப்படி வரும்? ஒரு பக்கம் இவர் ராயுடுவாக இருக்கார், அவர் எப்படி வரண்டு லவ் பண்ணுவாங்க, அந்த கதை எப்படி வரும், அது ஒரு சின்ன நமக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் கொண்டு வரணும். இது தவிர அந்த ஃபேமிலிக்கு இப்போது ராயுடு சாகிறதுக்கு முன்னாடி அந்த சின்ன குழந்தைகிட்ட அன்பாக இருந்து அந்த டைமண்டை வேறு அந்த ஒரு சின்ன டாலில் போட்டு போயிட்டார். இப்போ டைமண்ட் எங்கே? அந்த ஃபேமிலிக்கு இப்போ இவர் மேலே இவர் என்ன பண்ண போகிறார்? அந்த ஃபேமிலிக்கு கொஸ்டின் மேலே கொஸ்டின் நிறைய இருக்கும். இதில் சரண்ராஜுக்கு இப்போ டார்கெட் இருக்குது, ஒரு 20 டேஸில் அந்த சைனாக்காரன் வருவான், டீலை முடிக்கணும், இவரை முடிக்கணும். டெட் பாடி அது கோல்ட் ஸ்டோரேஜில் இருக்குது. இவருக்கு ராய்டுவாக ஆக்ட் பண்ணிகிட்டே இருக்கார், ஆனால் இவருக்கும் தெரியும் நாளைக்கு ஏதாவது இருந்து இவரும் தூக்கிட்டு சாவடிச்சிருவாங்க அவங்க. சந்திரனுக்கும் தெரியும். ஸோ இவ்வளோ மேட்டர்ஸ் அதில், ஸோ மெனி ஏரியாஸ் டு பி ஃபில்ட் அப் ஃப்ரம் இன்டர்வல் டு எண்ட். very tough screenplay, so many things have to be done. So second half நான் சொல்கிறேன், அது எப்படி சேலஞ்சிங்காக ஒரு ஸ்க்ரீன் ப்ளே இருக்கும்போது சேலஞ்சிங்காக நம்ம அதை கொண்டு போகிற விதம் ஒரு இட் வாஸ் சச் a joy to get it done. ஹியூமர் அதை விடக்கூடாது, படம் டோன் கொஞ்சம் ஹியூமர் இருந்துகிட்டே இருக்கும். இது ஒரு பக்கம் த்ரில்லரோட அந்த ஒரு ஜானர் இருக்குது, அதையும் கொண்டு வரணும். The balancing act ரொம்ப difficult, but it was fun and it worked. ஸோ செகண்ட் ஆஃப் ஆரம்பமே இந்த கேரக்டர் இப்போ ரெடி ஆகிட்டார், நம்ம இன்டர்வலில் காட்டிட்டோம். செகண்ட் ஆஃப் விஜயசாந்தி லாஸ்ட்டாக அந்த ராயுடு போய் அவளை அந்த ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் அடித்து துவம்சம் பண்ணியிருப்பாருன்னு அவர் முடிச்சிருப்போம். அவள் கழுத்தில் ஒரு நெக் இதெல்லாம் போட்டு அவர் ஒரு ஹாஸ்பிட்டலில் அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அவளோட கோபம், அப்பா வந்திருப்பா, அவரோட அந்த கார்பரேட்டர்கிட்ட அவரோட கோபத்தெல்லாம் காட்டும், அந்த ஆளை சாவடிப்பா என்பதில் அவர் ஒரு பக்கம் அவளோட எமோஷன். இப்போ கட் பண்ணால் நம்ம கிரேசி மோகனோட சில மேட்டர்ஸ், நான் சாரி ஐ லவ்ட் ஹிஸ் ஒர்க். அவரோட எனக்கு அந்த சின்ன சின்ன விஷயம் மோகன் சொல்கிறது எப்போதுமே ஐ லவ்ட் இட். ஸோ இதில் என்ன பண்ணினான்னா ஆர்டினரி சீன் அதை கொண்டு வரத்துக்குள்ளே இவர் சின்ன சின்ன நகாசு வேலை பண்ணும்போது ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்துடுது. ராயுடுவாக வராரு சரண்ராஜ் இருக்கார், அந்த கீப் இருக்காங்க. மக்கள் அங்கே தள்ளி ஒரு வண்டியிலேருந்து இறங்கும்போது தள்ளி எல்லாம் நின்றுப்பாங்க க்ரௌடு. இப்போ சொல்லுவான் சரண்ராஜ், டேய் இல்லை ஞாபகம் இருக்குல்லடா அப்படின்னு கேட்பார். மறுபடியும் சொல்லுங்கள், எனக்கு பார்த்தா டென்ஷனாக இருக்குது, மறுபடியும் சொல்லுங்கள். காதை தொட்டா எஸ்ஸு, மூக்கை தொட்டா நோ, தலையை சொரிஞ்சா நோ காமெண்ட்ஸ், இப்படின்னு ஒரு சிக்னலாம். ஏன்னா இவருக்கு கார்பரேட் மீட்டிங்கு என்ன வேணால் கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லணும். சரி, வெளியில் போவார், எல்லோரும் மக்கள் வருவாங்க, இருங்க அங்கேயே நிற்க வச்சுட்டு சரண்ராஜ் ஆக்ஷனுக்கும் டயலாகும் சம்மந்தம் இல்லாமல் பேசணும். இவ்வளோ கஷ்டம் நினச்சி பாருங்கள். மக்கள்கிட்ட அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன இருக்கணும், இவர் நம்ம மேட்டர் தான் ஏதோ பேசுகிறாரு தெரியணும். இங்கேருந்து லெட்டர் தண்டுறேன், நான் பண்ணிட்டேன், இந்த மாதிரி இங்கே ஆக்ஷன் காட்டிட்டு இருப்பார். நான் டயலாக், மௌனே ஏதோ தப்பு பேசிட்டேன், நடக்கிறது வேறு. அது சரண்ராஜ் ரொம்ப கஷ்டப்பட்டார். ஏன்னா ஆக்ஷனுக்கும் பாடி டயலாகுக்கும் பாடி லாங்குவேஜுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொன்ன உடனே சார் என்ன சார் ரொம்ப కాన్సంట్రేట్ பண்ணி மக்கள்கிட்ட ఎంటలే సో ఉంగ పచ్చి పేషెంట్ இருந்தான். పాలిటిక్స్లో అదే సుఖం, ఏమైనా వాగొచ్చు. ఇంకా చెప్పాలంటే నువ్వు వాగాలి, అప్పుడే మేయరని నమ్ముతారు. మీ గురించే చెప్తున్నాను. சொல்லி உள்ளே போவாங்க. உள்ளே போய் உட்காண்டதும் அந்த
எல்லோரும் உட்காந்துருப்பாங்க. விஜய் சாந்தி அங்கே பின்னாடி இந்த மைக் சிஸ்டத்துக்கு ஒரு இடம் இருக்கும், அங்கே இந்த இவரோட மைக்கை கனெக்ட் பண்ணி ஷாக் கொடுத்துடலாம் இந்த ஆளுக்குன்னு அவள் உள்ளே போயிடுவாள். இப்போ எல்லோரும் உட்காந்துருக்கும்போது கேட்பாங்க, என்ன சார் அந்த அந்த கால்வாய்க்கு என்ன சார் பண்ண போகிறீங்க, அதெல்லாம் மார்க்கெட்டுக்கு இதெல்லாம் என்ன பண்ண போகிறீங்க. ஒரு கேள்விக்கும் அவங்க கேட்குற கேள்விக்கு சரண்ராஜ் பை சான்ஸ் இப்படி பண்ணிடும். நோம்பர் நோவா என்ன சார் சொல்கிறீங்க, எஸ் இவன் பண்ணுற ஆக்ஷன் வேறு எதுக்கும் ரியாக்ட் பண்ணிகிட்டு இருப்பான்னு இவர் எஸ் நோ நோ எஸ் ஆமாம் போ. ஒரு டப் 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 டப்புன்னு அந்த டைமிங்கில் நீ எல்லாம் மனுஷனாக சொல்லும்போது போயா, யூ ஷுட் சி த டைமிங். தட் இஸ் இவன் ஆக்ஷன் பண்ணுறதுக்கும் இவன் டயலாக் சொல்கிறதுக்கும் அவங்க ரியாக்ட் பண்ணுறதுக்கும் போயிட்டே இருக்கும்போது உள்பக்கம் விஜய் சாந்தி வந்து இந்த ஷாக்கு கொடுக்கும். அப்பா வந்துடுவா, இதெல்லாம் பண்ணக்கூடாது, நீ இதெல்லாம் பண்ணா, நீ என்ன இந்த லெவலுக்கு பண்ணிட்டு இருக்க சொல்லி அப்பா வந்து எடுத்து வேறு எதுவும் ஆன் பண்ணிவிடுவார். அப்பா இதுதான் கரெக்டாக பண்ணிட்டே நீ வேலை எனக்காக பார்த்தா அந்த ஷாக். இப்போது சைக்வன்ஸ் வைஸு இவருக்கு ஷாக் அடிக்கணும், ஃபுல் அங்கே இருக்கிற அசம்பிளியில் உட்காந்துருக்கு எல்லாருக்கும் ஷாக் அடிக்கணும். எப்படி கனெக்ட் பண்ணுறது? கரெக்டாக இவர் லெட்டர் யூ ஹேவ் டு ரீட் யுவர் மேயர்ஸ் லெட்டர் சொன்ன ஸ்பீச் பேப்பர் வச்சுருப்பார். எடுக்கும்போது பேப்பர் கீழே விழுந்துடும். இவர் குனிஞ்சு மைக்கில் ஒரு பக்கம் கையை வச்சுன்னு அந்த எடுப்பார். அது எடுத்து மேலே வரும்போது அந்த கார்பரேட்டர் வந்து இவர் கை பிடிச்சிடுவார். ஷாக்கு, இவருக்கு ஷாக்கு, அவருக்கு ஷாக்கு, அவர் பிடிக்க போங்க, எல்லாருக்கும் ஷாக் அடிக்கும். அதுக்குள்ளே அங்கேயிருந்து விஜய் சாந்தி போய் அப்பாவது அவளை காப்பாற்றுறதுக்கு அதை ஆஃப் பண்ணுவாள். அந்த ஷாக் இம்பேக்டில் அவள் போய் விழுவா இவர் மேலே, கரெக்டாக மேயர் விழுவான், இவன் அவன் மேலும் விழுவா. எவ்வளோ டேஸ் ஒரு பக்கம் ஆக்ஷன் இருக்குது, ஒரு பக்கம் இதில் ஹியூமர் இருக்குது, டைமிங் இருக்குது, டைலாக் டைமிங் இருக்குது. இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் டு. ஸோ இப்போ நான் சொல்கிறதே நான் வந்து கரெக்டாக சொல்கிறேன்னா தெரியல, ஏன்னா அவ்வளோ சின்ன சின்ன டாட்ஸ் இருக்குது இதில். நீங்கள் சீக்வன்ஸை பார்த்தது தெரியும், எவ்வளோ மேட்ரு கொண்டு வந்துட்டாங்கடா ஒரு சின்ன மேட்டரில். பட் தியேட்டர் ரெஸ்பான்ஸ் இஸ் அமேசிங். அவ்வளோ சிரிப்பாங்க எல்லோரும், ஏன்டா ஐய போட்டாங்க கரெக்டாக இவன் மேலே வந்து விழுவா. இவன் எவ்ரி டைம் விஜய் சாந்தி இவர் மேலே விடுறதுனால இவருக்கு லவ் வந்துடும். இப்போ ஆஸ் அ ராய்டுவாக இருக்கார், பட் உள்ளே இருக்கிறது சந்திரன் தானே, அவருக்கு இவ்வளோ பிடிச்சிடும். கட் பண்ணால் இங்கேருந்து வெளியில் போய் அவளுக்கு வந்து பயங்கர கோவம், இந்த ஆள் பண்ணிட்டான்னு. கட் பண்ணால் இவ இந்த டைமண்ட் வேணும்னு சொல்லிட்டு சரண்ராஜ் சந்திரனை நவ் ராய்டு இங்கே கூட்டிகிட்டு வருவார் அவர் வீட்டுக்கு. வீட்டில் இப்போது எல்லோரும் அந்த பொண்ணு சின்ன பொண்ணு என்ன சொல்லியிருக்கோம், அப்பா வந்தால் ரொம்ப நல்லவராக இருந்தார் சொன்ன உடனே எல்லோரும் வந்து ஒரு நிஜமாகவே நல்லவர் மாதிரி நினச்சிப்பாங்க. பார்த்தா ரொம்ப சின்சியராக பேசுகிறாரு. என்னடா 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் தானடா, ஆல் த பெஸ்ட்டு பாரு. அவன் பையனுக்கு புரியாது, சின்ன குழந்தைகிட்ட பேசுவார், ஒய்ஃப்கிட்ட பேசுவார். இஸ் அ நியூ மேன். உள்ளூர இவன் அதெல்லாம் இவன் பண்ணாத அப்படியே பேச மாட்டார், இப்போ கோச்சுன்னு பேசுவார். கோமான டைலாக் நல்ல அன்பாகவே அன்பான டைலாக் கோபமாக பேசுவார். தட் இஸ் தி கிரியேட்ஸ் ஒன் ஹியூமர். அட் த சேம் டைம் உள்ளே இருக்கிற சந்திரன் வந்து நல்லவன், ராய்டு மாதிரி ஆக்ட் பண்ணுற உள்ள டயலாக் வந்து வேறு மாதிரி வரணுங்கிறதெல்லாம் பயங்கர டபுள் ஷேடோடு பர்ஃபார்ம் பண்ணுவார். ஒரு போய் உங்கள் ரூமை செக் பண்ணும்போது உள்ளே போனால் பசங்களோட டான்ஸ் ஆடி விளையாடின்னு இருப்பார். தட் இஸ் சந்திரன். அப்புறம் முள்ள வெளியில் வரும்போது அந்த அம்மா வந்து கையை பிடிச்சிட்டு நீங்கள் இப்படியே இருங்க எப்போதுமே வாங்க. அந்த ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை பார்த்து அப்படியே ஸ்ரீவித்யா கேரக்டர் நல்லா பண்ணியிருப்பாங்க. பேசும்போது அப்படியே அந்த அம்மா கண்ணிலேருந்து ஒரு கண்ணீர் வந்து அவர் கையில் விழும். சரி வரேன்னு சொல்லிட்டு வண்டியில் போகும்போது அந்த கண்ணீரே பார்த்துட்டு இருப்பார். கண்ணீரை பார்க்கும்போது இவருக்கு அம்மா ஞாபகம் வரும். இப்போ அவரோட இன்னொரு டைமென்ஷன் ஸ்டோரி சொல்லணும். என்னடா அந்த அப்படியே அம்மா பற்றி நினச்சிட்டு இருப்பார். பார்த்து ஒரு ஹாஸ்பிட்டல் கிராஸ் பண்ணுறாரு. அந்த ஹாஸ்பிட்டலில் போனவருக்கு கவனமே கதவை திறந்து அவரே கையடிச்சு ஐயோ சொல்லி ஸ்டாப் பண்ணுங்க சொல்லி ஹாஸ்பிட்டல் வந்துடுவார். அதே ஹாஸ்பிட்டலில் விஜயசாந்தி அடிபட்டு வெளியில் வந்துட்டுருப்பா, பார்த்துருவா. எப்படி கனெக்ட் பண்ணுறோம் பாரு, ஒரே மேட்டரில் 2-3 மேட்டர் கொண்டு வரணுங்கிறதுக்காக ஸ்க்ரீன் பிளே வைஸ். இப்போ 4 ஸ்டாருக்கு இதெல்லாம் எப்படி சார் கொண்டு வந்தீங்களே கேட்கக்கூடாது. ஹியூமர் ஒரு பக்கம் இருக்கிறதுனால காமெடி கிரியேட்ஸ் லாட் ஆஃப் எஸ்கேபிசம். பிகாஸ் நம்ம வந்து அந்த மூடுக்கு அந்த ஸ்பீடுக்கு போயிடும் சம்டைம்ஸ். கரெக்டாக அவங்க இருக்கா, அவளுக்கு வந்து மேயரை பார்த்துட்டா மேயர் சாவடின்னு டிசைட் பண்ணுறா. இவன் வரான், அம்மாவை பார்த்துட்றான். அம்மாவை பார்த்துட்டு அவருக்கு ஒரு 20,000 கூட இது பண்ணி அம்மாவுக்கு ஆப்ரேஷனுக்கு காசு கொடுத்துருவாரு. இதுக்குள்ளே விஜயசாந்தி என்ன பண்ணுவான், மேயர் வந்து எல்லோரும் பணம் கொடுக்குறாங்க போங்க சொல்லிட்டு எல்லா க்ரௌடும் போய் ஐயா மேயர் ஐயா எங்களுக்கு காசு எல்லோரும் வருவாங்க. அப்படியே க்ரௌடில் தள்ளுங்க சொல்ல போகும்போது முள்ள ஒரு கத்தி எடுத்து குத்துவா வயத்தில். சரண்ராஜ் பார்த்துருவான். குத்துவா, ஒன்றுமே வராது, பிளட்டே வராது, தண்ணி வரும். ஏன்னா போட்டது பிளாஸ்டிக் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்போம், பேக்கெட் வாட்டர் தான் இருக்குங்க. என்ன டயலாக் சொல்லணும் அவங்க, குத்திட்டான் இது பண்ணிட்டான்லாம் சொல்ல மாட்டார் கமல் சார்.
பங்க்சர்னு கத்துவார். பங்க்சர். தியேட்டர் ஐ எம் டெல்லிங் யூ அப்படி கத்தி சிரிச்சாங்க எல்லாரும். அந்த டைமிங் தான் அது. குத்து பங்க்சர் பங்க்சர் சொன்ன உடனே இவங்களுக்கு புரியாது என்ன பங்க்சர். இவருக்கு தான் தெரியும். தண்ணி வந்துட்டு தண்ணியை பிடிச்சிட்டு ஓடி போய் பார்த்தா விஜயசாந்தி வேற இடத்துல வந்துட்டு இருப்பா. அவள் கீழே வெயிட் பண்ணிட்டு இருப்பா. இவர் மேலேருந்து படிக்கட்டில் கீழே பார்ப்பார். அவளை பார்த்து சந்தோஷத்தில் தடுக்கிடுவார். அங்கேருந்து ரோல் பண்ணி மறுபடியும் அவன் மேலே போய் விழுவார். ஃபஸ்ட் டைம் விழுந்தாங்க, செகண்ட் டைம் விழுந்தாங்க. இவளுக்கு அவன் மேலே ஒரு சின்ன ரொமான்ஸ் வந்துடும். அப்படியே ஒரு சின்ன மேட்டர் முடிச்சிட்டோம். இப்போது சரண்ராஜ் வந்து இவன் குத்தினாங்கிறத நோட் பண்ணியிருப்பார். நேரம் இந்த பொண்ணை விஜயசாந்தி கிட்னாப் பண்ணி வீட்டுக்கு கொடுத்துருவார். இவன் இந்திரன் கதவை திறந்து எட்டி பார்ப்பான். விஜயசாந்தி அவனை திட்டின்னு இருக்கா. உன்னோட வண்டவாளத்தை வெளியில் எடுத்துட வேண்டாம், பெட்ரோல் இது பண்ணியிருக்கா, இது பண்ணி தான் அவள் வந்து ரிவீல் பண்ணிகிட்டே போவான். இதெல்லாம் சொல்லும்போது இவனுக்கு தெரியும், ஓஹோ இவ்வளோ கோல்மால் பண்ணிகிட்டு இருக்காங்க, இவனுக்கு தெரிய வந்துடும். அவங்க என்ன பண்ணுவான், சரண்ராஜ் இவ்வளோ சாவடிச்சிருவான்னு சொல்லுவான். ஸோ விஜயசாந்தி தூக்கிட்டு போய் இவங்க அப்பானே இவனை சாவடிக்கிறது போவாங்க. இப்போ இவனுக்கு லவ் இருக்குது, இவளை காப்பாற்றணும். என்ன பண்ணுவான், ஒரு டேப் ரெக்கார்டரில் பாத்ரூமில் வச்சுட்டு இந்த குளிக்கிற டைமில் ஒரு பாட்டு பாடுற மாதிரி வச்சுடுவார். உள்ளேருந்து கதவை லாக் பண்ணி பாத்ரூம் விண்டோலேருந்து எஸ்கேப் ஆகி அவர் அந்த கோல்கொண்டா டோம்ஸ் கிட்ட அவளை சாவடிக்க போயிருப்பாங்க. போய் ஒரு ஃபைட்டு முடித்து நீங்கள் யார் சொல்லும்போது நான் ராயுடோட பையன் அப்படின்னு ஒரு புது கேரக்டர் ரிவீல் பண்ணி, அப்புறம் இவ்வளோ போட பையன் இருக்கானே தெரியாத, நான் எங்கள் அப்பானை ஐ டோன்ட் கன்சிடர் மிஸ் மை ஃபாதர், ஐம் சாரி அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லவன் மாதிரி ஆக்ட் பண்ணி நான் கிளம்பணும். ஐயோ எவ்வளோ டைம் ஆச்சு, 90 மினிட்ஸ் சாப்பிட்றது. ஐயோ அந்த கேசட் 90 மினிட்ஸ் தான். அந்த காலத்தில் 90 மினிட்ஸ் கேசட் தான் இருந்தது. ஸோ டேப்பர் கார்டில் 90 மினிட்ஸ் ஆனால் கேசட் ஆஃப் ஆகிடும். அதுக்குள்ளே ஓடி போய் இவன் சரண்ராஜ் இன்னும் அவன் குளிச்சுட்டு இருக்கான். அவன் மாடி போவாங்க, இவர் ஏறி வருவார், பார்த்து குளிச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு சின்ன த்ரில் போய் இது பண்ணிவிடுவார். இப்போது இவளுக்கு வந்து ஷாக் அவளுக்கு இந்த மாதிரி இவர் இருக்கானேன்னு. சரண்ராஜுக்கு இவன் இருக்கான், இவன் இங்கே தான் இவன் ஒன்றும் பண்ணலை. விஜயசாந்திக்கு அவனுக்கு ஒரு பையன் இருக்காங்கிறது புது ரிவிலேஷன். இப்போ உள்ளூர ராயுடு ஒரு பக்கமாக இருந்தாலும் சந்திரன் பர்சே யங்ஸ்டர், he starts loving விஜயசாந்தி. ஸோ மேயர் ட்ரெஸ்ஸில் அவரோட ரூமில் இதுதான் ஸ்பார்க் ஆஃப் இன்னோவேஷன். ஒரு லவ் லெட்டர் எழுதணும் விஜயசாந்திக்கு. என்னோடய ஃபேவரட் சாங், கமல் சாருக்கு ஃபேவரட் சாங். நாங்கள் அப்பப்போ ஒரு பாட்டை பற்றி பாடிகிட்டே இருப்போம், பேசிகிட்டே இருப்போம். என்னென்னா பிரேம் பூஜாரிங்கிற ஒரு தேவானந்த் படத்தில் எஸ்டி பர்மன் சாங் ஒன்று இருக்கும், ஃபூலோ கே ரங் சே தில் கி கலம் சே. இந்த பாட்டை அது ஆல்மோஸ்ட் 2 மினிட்ஸ் பல்லவி, சின்ன மியூசிக், மறுபடியும் 2 மினிட்ஸ் பல்லவி வரும். அது சரணம் வேறு பேட்டர்ன், அது ஒரு மூமெண்ட்லேயே போயிட்டுருக்கும். இந்த பாட்டை வந்து ரேடியோவில் இந்த வரா மாதிரி போட்டுட்டு அந்த பாட்டுக்கு இவர் சிங்க் பண்ணி லவ் லெட்டர் எழுதுவார். ஒரு டான்ஸ், கொரியோகிராஃப்டு டான்ஸ், ஒரு மியூசிக்கல் க்ரியேட் பண்ணிட்டவங்க அந்த மூமெண்ட்டில் அங்கே. ஸோ அது சிங்கிள் ஷாட் எடுக்கலாம், க்ரேன்லாம் வச்சுட்டு இங்கே போவார், டேபிள் மாதிரி ஜம்ப் பண்ணுவார், லெட்டர் எழுதுவார், அந்த டவாலியை கூப்பிடுவார், அவனை வச்சுட்டு நக்கிட்டு அந்த கவரை ஒட்டிட்டு அதுவேல உட்காண்டு ஃபுல் ஹியூமரோட டான்ஸோட ஒரு லவ் லெட்டர் சீன் மூடு அப்படியே மாறிடும். அது ஒரு ஃபுல் நான் சொல்கிறதெல்லாம் வந்து தியேட்டர் ரெஸ்பான்ஸை நினச்சினே சொல்கிறேன் நான், பிகாஸ் வி ஆல் என்ஜாய்டு தோஸ் டைம். இப்போ கூட பார்த்தா சிரிப்பேங்க. அது வே ஹி டிட் இட். எடுத்து லெட்டர் கொடுத்து அந்த சாயங்காலம் துர்காவுக்கு போய் கொடுத்துருவாடா, விஜயசாந்தி கொடுத்துருவான்னு. அவள் என்ன கொடுக்குறாலும் வாங்கிடுவான்பா. இது கிரேசி மோகனங்க, கொடுத்தது வாங்கிடுவா. அவனோட லெட்டர் படித்து ஃபலாறு செருப்பால் அவன் அடிப்பா. கட் பண்ண அவன் ஃபோன் பண்ணுவான், என்னடா கொடுத்தியா, கொடுத்த என்ன கொடுத்தா, எங்கே கொடுத்தா, கன்னத்தில் கொடுத்தா. கன்னத்துலையா, எப்படி கொடுத்தா, செருப்பால் கொடுத்தா. அப்போது என்ன பண்ணனா அவள் வந்து கோவிச்சுட்டா, அடிச்சிட்டா சொல்லும்போது இவன் வந்துடுவா. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, லவ் லெட்டர் எழுதுறாங்க உங்கள் பையன்னு. ராயுடு தவாடி ராயுடு தான் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ராயுடு திட்டுவா. ஈவன் அங்கேருந்து டபுள் ரோலில் சொல்லியிருக்காருல ஆல்ரெடி, நான் ராயுடு பையன்னு. அங்கே ஒரே இடத்துல அவர் டபுள் ரோல் பண்ணுவார். ஏய் இந்த பாருடா இந்த பொண்ணு திட்டு, அப்பா ஒன்றும் பண்ணாதுங்கப்பா, அப்படியே டபுள் ஆக்டிங் பண்ணிட்டு இருப்பார். யாருமே கிடையாது. அது மீசை பிஞ்சு வரும், மீசை பறக்கும். ஒரே இடத்துல அவர் செருப்பு அவனை மூஞ்சில் அடிக்கிற மாதிரி ஆடுற மாதிரி ஒரு சோலோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். இந்த பக்கம் இவளுக்கு என்ன தெரிய வரும்னா, ராயுடு வந்து என்ன, ராயுடு பையன் என்ன லவ் பண்ணால் ராயுடு கோவம் வருதா, நான் அவனை லவ் பண்ணுவேன், நான் அவனை காதலிப்பேன்,
நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி இவன் மேலே இவனுக்கு கோவம் வருதுனால அவன் மேலே லவ் மாதிரி ஷீல் பி ரெடி டு பி ஹிஸ் ஃப்ரெண்ட். தட் இஸ் கொண்டு வர விதம், ஒரு லவ் ரொமான்ஸ் கொண்டு வரணும், சாங்ஸ் கொண்டு வரணுங்கிறதுக்கு ஒரு சிச்சுவேஷன் க்ரியேட் பண்ணி அங்கேருந்து ஃபோன் பண்ணி நான் வரேன்னு சொல்லி அவன் இப்போ ஆக்சுவல் யங் கமல்ஹாசனும் யங் விஜயசாந்தி மீட் பண்ணுவான். இப்போ தான் அங்கே அவள் வந்து அழகாக ஒரு சாங்கு, அந்த சாங் ஃபுல்லாக ரொம்ப பயங்கர காமெடியான சாங்கு. அந்த சாங் முடிஞ்சு அவள் வந்து இவன்கிட்டேருந்து அந்த பெட்ரோல் பங்க் ஃபைல் எப்படியோ இவன்கிட்ட கொண்டு வர சொல்கிறதுக்காக இவனை செட் பண்ணுவான். அவன் பண்ணி கொடுக்குறேன், நான் கொண்டு வரேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுவான். இந்த ப்ராமிஸ் கொண்டு வர சீன் வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டோம். ஆனால் அது வந்து எங்கே இருக்குது, ஆஃபீஸில் இருக்குது, எப்படி கொண்டு வரணும்னு தெரியல. அந்த மிஸ்ட்ரெஸ்ஸை செட் பண்ணுவார் இவர். அந்த மிஸ்ட்ரெஸ்ஸு ராய்டு ஒரு பக்கம் அவள் தூள் கலப்பிட்டு இவனை விட மாட்டேங்கிறா. அவளுக்கு இவன் மேலே ஒரு பயங்கர கண்ணு. ஒரு வாட்டர் பெட்டில் 2 பேருக்குள்ளே கூத்தடிச்சு இவர் வந்து ஒரு ஐடியா பண்ணுவார். அம்மா ஹோட்டல் விக்டோரியாவில் வந்து எனக்கு புக் பண்ணிவிடு, அங்கே பண்ணலாம், இங்கே வேண்டாம். அந்த சீன் வந்து நம்ம அடையார் பார்க் ஹோட்டலில் ஷூட் பண்ணியிருப்போம். டபுள் ரோலோடு எக்ஸ்ட்ரீம் ஒரு சிச்சுவேஷன் க்ரியேட் ஆச்சு. அதில் விஜயசாந்தி கீழே வெயிட் பண்ணிட்டு இருப்பா. இவர் மிஸ்ட்ரஸோட ராய்டு கெட்டப்பில் வருவார். அவள்கிட்ட வந்து அவள் வெயிட் பண்ணிட்டு இருக்க ராய்டை பார்த்து அவன் மூஞ்சி திருப்பா. இவன் நேரம் லெஃப்ட்டு போவான், பெட்ரூம் போயிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு மருந்து கொடுத்து அவளை தூக்கம் பண்ணிவிடுவார். ஓடி இப்போ ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு யங் கமலை கீழே வருவார். அவளை பார்த்த உடனே அவள் 2 பேரும் சந்தோஷமாக வா ரெஸ்டாரண்ட்டு போய் சாப்பிட போகும்போது பார்த்தா அந்த மாருதி ராவ் யங் சந்திரன் தெரியும் அவனை உட்காந்துட்டு போனாங்க. நீ உயிரோடு இருக்கியா, ஓடுவான். இப்போ தேவையில்லாமல் இவனோட இந்த மேட்ரு ரிவீல் ஆகிடுது. மாருதி ராவ் துரத்துறாரு, இவர் அங்கே ஃபைட்டு, அங்கே ஒரு ஃபைட், இங்கே ஒரு ஃபைட், கையில் அடிபடும். பிளட்டு வந்தோடனே விஜயசாந்தி என்ன பண்ணுவான், டக்குன்னு அவள் சாரியை கிழிச்சு அவர் கையில் கட்டிட்டு இவன் அவ்வளோ எஸ்கேப் ஆக சொல்லிட்டு இவன் இங்கே இந்த எஸ்கேப்பை மாடிக்கு வந்துடுவான். கரெக்டாக அந்த மிஸ்ட்ரஸ் ஏறும்போது மறுபடியும் ராய்டு கட்டப்பில் போட்டுட்டு அந்த மிஸ்ட்ரஸை கூட்டின்னு காரு கூட்டின்னு வரதுக்கு வருவார். கையில் விஜயசாந்தி கட்டின சாரி இருக்கும், அதை எடுக்க மாட்டார். ஆனால் கெட்டு பிப்போ ராய்டு கீழே வருவார். மாருதி இவரை பார்த்து ஹரே ராய்டு சார், நமஸ்தே சார் சொல்லி அவருக்கு தெரியாது இது வந்து இவன் தான் சந்திரன் பை சொல்லிட்டு இவர் வெளியில் வருவார். அந்த மிஸ்ட்ரஸை காருக்குள்ளே தள்ளும்போது பின்னாடியிலேருந்து வாட்ச் செக்யூரிட்டி வந்து சல்யூட் அடிக்கிறது காசு கொடுக்கறதுக்கு இப்படி கை எடுத்து காசு கொடுப்பார். விஜயசாந்தி அங்கேருந்து பார்ப்பார், ராய்டு கட்டப்பில் இருக்கார், அந்த கையில் நான் கட்டின சாரி இருக்கேன். ஷாக். இவன் நேராக உள்ளே போய் அந்த பொண்ணை போட்டுட்டு போகிறான். நேராக என்ன பண்ணுறான், இவனுக்கு இப்போ அந்த ராய்டு வந்து சாவடித்து இவங்க ஒரு கோல்ட் ஸ்டோரேஜில் இருக்கா தெரிஞ்சதுனால டிரைவர்கிட்ட ஃபேக்ட்ரி அந்த கன்னாவரம் ஃபேக்ட்ரியில் இறங்கிட்டு இவ்வளோ மிஸ்ட்ரஸை மட்டும் அனுப்பிவிடுவார் வீட்டுக்கு. அங்கே சரண்ராஜ் வந்து கேட்பான், எங்கே டிரைவர் சொல்ல சார் அந்த ஃபேக்ட்ரியில் விட்டுட்டேன். ஃபேக்ட்ரி விட்டுனா அந்த டெட் பாடி இங்கே இருக்குது ராய்டோடு, இவன் இப்போ பார்த்துருவான்னு சொல்லி இவன் டென்ஷன் ஆவான். அவன் உள்ளே வந்துடுவான். அப்போது உள்ளே போய் ஃபேக்ட்ரிக்குள்ளே போய் அந்த கோல்ட் ஸ்டோரேஜுக்கு போவார். இந்த கமல் அந்த கமல் தொங்கின்னு இருப்பார். இங்கே தான் மாஸ்க் எடுக்கணும். ஜென்ரலாகவே மாஸ்க் இஸ் வெரி டிஃபிகல்ட் இன் நார்மல் கண்டிஷன்ஸ். அதுக்குள்ளே நாங்கள் ஸ்டோரேஜ்னால் பேசும்போது இந்த வின்டரில் ஸ்னோஃபாலில் ஸ்மோக் வரும் பேசும்போது அது இருக்கணுங்கிறதுனால -டிகிரியில் அந்த டெம்பரேச்சர் இந்த கோல்ட் ஸ்டோரேஜ். ஆக்சுவல் கோல்ட் ஸ்டோரேஜ் ஃபுல் சில்லு. இதில் மாஸ்க் எடுக்கணும். ஒரு பக்கம் இந்த கமல் சார் இந்த கமல் சார் வரணும், இடிக்கணும், திரும்பி பார்த்து ஷாக் ஆகணும். பின்னாடி விஜயசாந்தி வருவோம், அவளும் பார்ப்பா, 2 கமலையும் பார்ப்பாங்கிறது எடுக்கணும். PS பிரகாஷ் கூலாக டோன்ட் வரி சார் எடுத்துடலாம்னு சொல்கிறாரு. அவர் எப்படி எடுத்தார் தெரியல, அவ்வளோ ஏன்னா கொஞ்சம் நேரத்தில் வேப்பர் வந்துடும் கிளாஸில், சேஃப்டி கிளாஸில். அவர் பாட்டுக்கு தொடச்சிட்டு எடுத்துட்டார். ஆனால் ஷார்ட்டை பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த மாஸ்க்கு. கிரேட்டஸ்ட் ஆஃப் தட் கேமராமேன் அந்த ஷார்ட்டை எடுத்து அந்த டபுள் ரோல் சீன் எல்லாம் விஜயசாந்தி அவனை பார்த்துட்டு இவனை பார்த்து அவன் மயக்கம் போட்டு விழுந்து இவனை அவ்வளோ சமாளிக்கிறதுக்குள்ளே போரும் தான் எங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவான். சரண்ராஜ் அங்கே வருவான், இவளை கூட்டிகிட்டு வேறு இடத்துக்கு போயிடுவான். எடுத்து ஒரு கட் மிஸ் டச் அண்ட் கோ மாதிரி கொண்டு போய் இவன் ஒரு இடத்துல போய் நீ யார் சொல்லும்போது இப்போ உண்மையை சொல்லுவான். நான் வந்து ஸோ நான் ஒரு சின்ன ரெக்கார்ட் டான்ஸ் ஆடின்னு இருந்தேன், எனக்கு ஒரு பொண்ணு லவ் வந்தது, இந்த மாருதியோரா வந்து அவளுக்கு ஆடிஷன் பண்ணுறேன், அவள் சினிமா சான்ஸ் தரேன்னு சொல்லி ஏமாத்தினான், அவள் வந்து பால்கனிலேருந்து சூசைட் பண்ணிட்டா, இவன் இந்த ஆள் தான் அட்டெம்ப்டட் ரேப் மாதிரி வந்தது, இவன் தான் அவளை சாவடிச்சான்,
அந்த எம்ஏல பழிய போட்டான், எனக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கு லாயர் என்ன ஐடியா சொன்னால் நீ மென்டல் மாதிரி ஆக்ட் பண்ணிவிடு. ஸோ மென்டல் மாதிரி ஆக்ட் பண்ணிட்டேன், அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் வந்துட்டேன். மென்டல் ஹாஸ்பிட்டல் தப்பிச்சு வரும்போது தான் சரண்ராஜ் என்னை பார்த்துட்டு நான் மேயர் மாதிரி இருக்கேன்னு சொல்லி என்னை பிடிச்சிட்டாரு. தென் இந்த ரோல் பண்ண சொல்லியிருக்காரு. எனக்கு வந்து இவ்வளோ 10 நாள் இருக்குது, எங்கள் அம்மாவை நீ காப்பாற்றணும், எனக்கு இந்த ராய்டு எல்லாம் வேண்டாம், எனக்கு நான் உன்னை லவ் பண்ணுறேன் நிஜமாவே சொல்லி எல்லாத்தையும் ஹோல் ஸ்டோரி சொல்லிவிடுவார். இப்போ தான் ஆக்சுவல் அவளுக்குள்ள ரியல் லவ் சாங் இப்போ தான் வரும். அங்கே சரண்ராஜ் வந்து என்ன பண்ணுவான், இந்த டெட் பாடி இங்கே இருந்தால் பிரச்சனை சொல்லிவிட்டு பாடி அங்கேருந்து எடுத்து வீட்டில் ஒரு பெரிய ஃப்ரீசருக்குள்ளே போய் வச்சுடுவாருங்க. இங்கேருந்து கிளைமேக்ஸு கிட்ட வரணும். இப்போ பிளான் என்ன பண்ணுவார் இவர், நம்ம சரண்ராஜ் அந்த ஃபாரின்லேருந்து சைனாலேருந்து வராங்க மினிஸ்டர்ஸ், சைன் பண்ணணும். டிடி ஃபுல் அந்த குரோர்ஸ் வந்துட்டால் நம்ம வந்து இந்த இவனை சாவடிச்சிடலாம், அவன் அம்மாவை சாவடிச்சிடலாம், மாரித்திரா சாவடிச்சுனா அவனோட பிளான். இவருக்கு என்னென்னா மாஸ்டர் பிளான்னு சந்திரனுக்கு என்ன ஆனாலும் ராய்டு வந்து இப்போ ஃபேமிலி இருக்குது, நான் எஸ்கேப் ஆனதான் மக்கள் எனக்கு கூட வரணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுவார். ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணியிருப்பார் கிளைமேக்ஸுக்கு. பப்ளிக் ஃபங்க்ஷன் நடக்க போகிறது, பப்ளிக் நம்ம சப்போர்ட் இருக்குன்னு சொல்லிவிட்டு திடீர்னு அசெம்பிளி வாசல் எல்லா மக்களை கூப்பிட்டுட்டு எல்லாம் சைன் பண்ணிவிடுவார். இந்தாங்க உங்களுக்கு அந்த ரோடு கட்டிங்களை இருந்தாங்க, உங்களுக்கெல்லாம் இந்த ஃப்ரீ ஹவுசஸ் கட்டிங்களை இருந்தாங்க, எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே போவார். மக்கள்லாம் அப்படியே ஆன்டி ராய்டுலேருந்து ப்ரோ ராய்டுவாய் ராய்டு ஜிந்தாபாத் கத்தின்னு இருக்கும்போது மாரித்திராவும் சரண்ராஜ் 2 பேரும் வந்துடுவாங்க. என்னடா நல்ல பேர் வாங்க போயிட்டுருக்கியா நீ சொல்லிவிட்டு இன்றைக்கி நாளைக்கு வராங்க, நான் சொன்ன மாதிரி பண்ணுன்னு அவன் டென்ஷன் கொடுத்துருவான். அவர் நம்ம சரண்ராஜ். இப்போ இவரோட வீட்டில் சரண்ராஜ் என்ன பண்ணுவார், அவனுக்கு இப்போது அந்த பொம்பளை வேண்டாம் வீணா, ஏன்னா அவன் இவனை செட் பண்ணிட்டு இருக்கா சொல்லிவிட்டு நேராக அவனோட ரூம் போய் அவளை ஸ்ட்ராங்கிள் பண்ணி சாவடிச்சிருவான். நேராக ராய்டுகிட்ட வா போகலாம் சொல்லிவிட்டு கிளம்பும்போது பார்த்தா வாசலில் மிஸ்ஸஸ் ராய்டு பையன் பசங்களாம் வந்திருப்பாங்க. அங்கே என்னென்னா அன்றைக்கி வெட்டிங் ஆனிவர்சரி, உங்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு அந்த அம்மா அந்த வீல் சேர்லேருந்து கீழே இறங்கி நமஸ்காரம் பண்ணோம். இவனால் தாங்க முடியாது, என்னடா ஒரு லேடி வந்து நம்ம ஹஸ்பண்ட் இல்லை எங்கள் காலில் விடுறாளே அந்த ஃபீலிங் எல்லாம் கொடுத்துட்டு தலையில் குங்குமம் வைங்கம்பா. ஷீ இஸ் நோ மோர் அவன் ஹஸ்பண்டு. ஆனால் அவர் குங்குமம் எடுத்து இப்படி விடும்போது இப்படி விரலை வச்சுட்டு ஒரு பொட்டு மாதிரி வச்சுட்டு ரொம்ப சென்டிமெண்ட்லி இவருக்கு இந்த ஃபேமிலி மேலே ஒரு சிம்பத்தி வந்துடும். ஸோ இஸ் டிசைடட் சம்திங் இன் இஸ் ஹெட்டுங்கிறது மட்டும் அங்கே எஸ்டாப்ளிஷ் ஆகும். இப்போ கிளைமேக்ஸு மினிஸ்டர்ஸ் வந்துட்டாங்க, நாகேஷ் சார் வந்துட்டாங்க, எல்லோரும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க. எல்லோரும் வந்து ஃபைனலாக அந்த இடத்துக்கு வரணும். அங்கே வந்தோன்னே செக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுப்பாங்க, அந்த பணம் கொடுப்பாங்க. போகும்போது இவர் என்ன பண்ணிவிடுவார் கமல் சார், அவர் நாகேஷ் வண்டியில் போயிடுவார், சரண்ராஜ் பின்னாடி வந்துட்டுருப்பார். இவர் போகிற வழியில் இவருக்கு தெரிய வந்துடும் மாரித்துரா மூலமாக அம்மா எங்கே இருக்காங்கன்னு. கரெக்டாக ஒரு இடத்துலேருந்து வண்டியிலேருந்து ஜம்ப் பண்ணி அங்கே ஒரு சைக்கிளில் பிடிச்சி ஒரு பைக்கை பிடிச்சி நேராக இவ்வளோ டைம் இந்த வண்டி அங்கே ரீச் ஆகிறதுக்குள்ளே அந்த கெஸ்ட் ஹவுஸ் போய் மாரித்துராவோட ஆட்கள் அடித்து அம்மாவை காப்பாற்றிடுவான். நேரம் அங்கேருந்து பை த டைம் அங்கே மினிஸ்டரில் ரீச் இவனு ரீச் ஆகிடுவான். இதுக்கு நடுவில் நகேஷ் சாரோட காமெடி வந்து இருக்கும், டபுள் மீனிங் ஜோக்கு, அது ஒரு டெரிஃபிக். அவங்க அப்போ ஸ்பாட்டில் பண்ணது அது. நகேஷ் சார் வந்து நீ எங்கே போகிறேன்னா நான் ஒரு செட் பண்ண போகிறேன், இவர் வந்து வேறு ஏதோ சொல்லிட்டு இருப்பார், அவர் வந்து டபுள் மீனிங்காக நீ வந்து 4 லேடிஸை செட் பண்ண போகிற மாதிரியே பேசுவார். அவர் எப்படிடா ½ அன் ஹவரில் எப்படிடா 4 பேரை சொல்லி சொல்ல தட் ஒரு பக்கம் இந்த ஹியூமர் போயிட்டே இருக்கும். அது வந்து ஃபைனல் அங்கே ரீச் ஆகி அந்த சைனிங் பண்ணதும் ஸ்டேஜில் காசு கொடுக்கலான்னு சொல்லி டிசைட் ஆகும். ஸோ ஃபைனல் ஃபுல் க்ரௌடு ஸ்டேஜ், ராய்டு இருக்கார், சரண்ராஜ் இருக்கார், மினிஸ்டர் இருக்காங்க, அந்த சைனீஸ் இருக்காங்க. இதில் ஹோல் திங் என்னெல்லாம் நடக்கணும்னா இப்போ இவரோட ஸ்டேஜில் அம்மாவை காப்பாற்றிட்டார், இந்த ஆட்களை எக்ஸ்போஸ் பண்ணணும், இந்த மாரித்துராவை முடிக்கணும், இந்த சரண்ராஜை முடிக்கணும், இல்லைன்னா நம்ம மாட்டிப்போம். அண்ட் ராய்டுவாக இவர் வாழ்ந்துட்டுருக்காரு, ராய்டு இல்லை, ராய்டு செத்துட்டார், சந்திரன் வாழணும்னா மறுபடியும் ராய்டு சாகணும். ஸோ லுக் அட் தி ஸ்க்ரீன் பிளேயோட ஒரு உச்சக்கட்ட சிச்சுவேஷன். சீக்வன்ஸ்னால் ஃபுல் க்ரௌட் இருக்குது, கமல் சார் பேசுகிறாரு, சரண்ராஜ் வந்து என்ன மாற்றி பேசுகிறேன் சும்மா ரெடா சொல்வார். அப்படியே பப்ளிக்கில் வந்து ட்விஸ்ட்டாக பேசுவார். இவங்கெல்லாம் நல்லவங்க இல்லை, என்னடா நம்ம பேச வரும்போது இவர் கத்திகிட்டே இருப்பார் அவளுக்கு அகேன்ஸ்ட்டு, எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணிவிடுவார். சடன்லி பிஃபோர் தி ஹோல் க்ரௌட் எக்ஸ்போஸ் பண்ணி எல்லாருக்கும் ஷாக்கு. சடனாக ஒருத்தர் கன் எடுத்து ஷூட் பண்ணுவான்,
அவர் ராயுடு இஸ் பப்ளிக்லி ஷாட். அப்படியே ஸ்டேஜில் இருந்து விழுவார். சாவு எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்படி பண்ணிட்டேடா சரண்ராஜ்னு சொல்லுவார். மக்கள் ஆல்ரெடி இவர் சாதகமாக இருக்கிறதுனால போய் ஸ்டாம்பேடு போய் அட்டாக் பண்ணி சரண்ராஜை துரத்தி அந்த ஒரு காரில் தப்பிக்க பார்க்கும்போது பிடிச்சி காலை ரோல் பண்ணி பற்ற வச்சுருவாங்க. இவர் அங்கேருந்து அடிப்பட்டதுனால இவர் தூக்கிட்டு ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போய் விஜயசாந்தி அப்பா இல்லாமல் ஆம்புலன்ஸ் மூவ் ஆனு பார்த்தா அதில் ஆல்ரெடி அந்த ஃப்ரீசரில் வச்ச கமல் சார் அங்கே இருப்பார். டக்குன்னு அந்த கெட்டப் மாற்றி இந்த கெட்டப் மாற்றி வேர்ல்டுக்கு இப்போ ராயுடு ஆக்சுவலி சாவடிச்சிட்டாங்க. அந்த ஆம்புலன்ஸ் உட்கார வச்சு ஒரு இடத்துல போய் அந்த வண்டியை இடித்து 2 நேரம் எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஸோ வேர்ல்டுக்கு ராயுடு டைட், சந்திரன் காட் எஸ்கேப், சரண்ராஜ் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு. ஸோ சரண்ராஜ் டைட், மினிஸ்டர் டைட். அவர் மேலே ராயுடு ஹஸ் பிகம் ராவணனாக இருந்தவன் ஹஸ் பிகம் ராமன். ஸோ கிளைமேக்ஸில் அவருக்கு ஒரு ஸ்டாச்சு போட்டு அதே அசம்பிளிக்கு முன்னாடி அவருக்கு ராயுடுக்கு ஒரு இது போட்டு மக்கள்லாம் மாலையெல்லாம் போட்டு அந்த பையன் ஒய்ஃப் எல்லாம் ஆனர் பண்ணி பையனே போய் அப்பாவுக்கு ஒரு மாலை போட்டு சல்யூட் அடிப்பாங்க. டிஸ்டன்ஸ்லேருந்து விஜயசாந்தியும் கமல் சாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அவன் சொல்லுவான், நீ ஒரு ராவணனை ராமன் பண்ணிட்ட அப்படின்பா. பட் எங்கேயோ அந்த எனக்கு இந்த ஃபேமிலியை பார்க்கும்போது ஐ ரியலி வாஸ் அட்டாச் டு தேட். அப்படின்னா என்ன மறுபடியும் அங்கே போனது ஆசை? அப்படி இல்லை எனக்கு சந்திரனாக வாழணும், எனக்கு உன்னோட வாழணும்னு சொல்லி முடிப்பான். இதுதான் அந்த ஹோல் திங் ஓடுது. இதில் வேறு எக்ஸைட்மெண்ட் ட்ரிவியாஸ் ஒன்று இருந்தது. இந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் நான் சொன்னேன்னே, ஃபுல் க்ரௌடு, ஸ்டாம்பேடு, சரண்ராஜ் சாவடிக்கிறது, ஆம்புலன்ஸு 1 டேயில் பண்ணோம். எப்படி மட்டும் கேட்காதீங்க. டேட்ஸ் இல்லை, விஜயசாந்தி டேட் இல்லை, சரண்ராஜ் டேட் இல்லை. க்ரௌடு வந்து அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, செகந்தராபாத்தில் க்ரௌட் முதலெல்லாம் மோர் தென் 5000 க்ரௌட் வேணும். ஒரு போஸ்டர் அடிச்சிருவாங்க எங்கே பார்த்தாலும், இன்றைக்கி ஷூட்டிங் இருக்குதுன்னு செகந்தராபாத்தில் இந்த கிரவுண்டில் ப்ரீவியஸ் டே ஒட்டிடுவாங்க. ஸோ மார்னிங் 10 மணிலேருந்து க்ரௌடு வந்துடுவாங்க. ஒரு 3 hours to 5 hours இருப்பாங்க க்ரௌடு. ஸோ அந்த க்ரௌடு இருக்கிற டைமில் நம்ம எடுத்துடணும். லஞ்சுக்கு அப்புறம் இருக்க மாட்டாங்க. ஸோ மார்னிங் 10க்கு வந்தாங்கன்னா மேக்ஸிமம் 1 o'clock வரைக்கும் இருப்பாங்க. இந்த க்ரௌடை வச்சுட்டு பர்ஃபார்ம் பண்ணுறது கஷ்டம். இருப்பாங்க, தலை தெரியும். அதனால் ஜூனியர் ஆர்டிஸ்டெல்லாம் ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு இவங்க இருக்கணும். எவ்வளோ மேட்ரு இருக்குது அதில். இவங்க வரணும், கமல் சார் பேசணும், சரண்ராஜ் வந்து இவர் உல்ட்டா பேசும்போது க்ரௌடெல்லாம் ரியாக்ட் பண்ண, ஒரு கன் எடுத்து ஷூட் பண்ண, இவர் கன்னில் விழணும் டெட் பாடியாக, சரண்ராஜ் ஓடணும். இவ்வளோ வேலையை ஒரே நாளில் ஷூட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம். கமல் சாரும் வேமாண்டி சார் இப்படி பண்ண போகிறீங்க சார், எல்லோரும் கோஆப்ரேட் பண்ண ஒரு வேலை வழி பண்ணலாம். 4 கேமரா, ஒரு கேமரா இங்கே, ஒரு கேமரா அங்கே, ஒரு கேமரா இருக்குது. கரெக்டாக விக்ரம் தர்மாட்டா அந்த சைடு போர்டனத்துலேருந்து நீ எடுத்துக்கோ, டேக் ஓவர். இங்கேருந்து நான் எடுத்துக்கிறேன் இந்த 3 கேமராஸ், அதுக்கப்புறம் 2 கேமராஸ் நீ எடுத்துக்கோ. ஏன்னா க்ரௌடு போயிடுவாங்க. அந்த க்ரௌடை வச்சு நான் அங்கே போயிடுங்க. நான் அதுக்கப்புறம் இங்கே ஷூட் பண்ணி க்ளோஸ் அப்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன், அப்புறமா ஆம்புலன்ஸ் மேட்டர் எடுத்துக்கிறேன் சொல்லி மார்னிங்லேருந்து நாங்கள் எல்லாம் ஆடியன்ஸ் வரத்துக்கு 10 மணி ஆகும். ஸோ கமல் சார் க்ளோஸ் அப்ஸ் டைலாக்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். முள்ள ஷூட்டிங் நடக்கிற சொன்ன க்ரௌடு வந்துட்டாங்க. ஃபுல் க்ரௌடு ஒரு 10:30, 11க்கு வந்துட்டாங்க. பேக் போயிடுது. இப்போ என்னென்னா வாக்கி டாக்கி கிடையாது, கம்யூனிகேஷன் இஸ் ஸோ இம்பாசிபிள். ஹேண்ட் கர்ச்சீஃபில் வச்சுட்டு 4 க்ளோஸ்அப்பு, இது க்ரௌடு, எல்லா ரியாக்ஷன்ஸும் போயிட்டுருக்கோம். ஆல் ஆன் தேர் ஓன். சார் 1 more ரெடி, 1 more. எப்படி அதை கம்யூனிகேட் பண்ணினோம், எப்படி வி டிட் இட் வந்து ஒரு மிராக்கிள் ஆக்சுவலாக. பட் வி ஃபினிஷ்ட் இட். கரெக்டாக க்ரௌடு முடிஞ்சுது, சரண்ராஜோட அடுத்த ஷார்ட்டு முடிஞ்சுது, ஈவினிங்கு கரெக்டாக ஆம்புலன்ஸ் பிடிச்சிட்டோம். 1 டேயில் ஒரு மேசிவ் ஒர்க் வி டிட். அந்த கிளைமேக்ஸ் பார்க்கும்போது தெரியாது 1 டேயில் எடுத்துகிட்டு போகணும். பட் ஃபேபுலஸ் ஒர்க் ஃப்ரம் எவ்ரிபடி டீம். அண்ட் அந்த ஃபிலிம் வெண்ட் ஆன் டு பிகம் பிளாக் பஸ்டர். எல்லா சாங்ஸும் சூப்பர் ஹிட்டு. கமல் சாருக்கு நந்தி அவார்டு கிடச்சிது. த ஃபிலிம் இப்போ கூட த ஃபேமஸ் ப்ரொடியூசர் தில்ராஜு, தெலுங்கில் ஒன்று பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் ப்ரொடியூசர், அவர் வந்து என்னை பார்த்தாலாம், சார் சந்திரோடு பெஸ்ட் ஃபிலிம் சார், ஐ லவ் இட் சார்னு எப்படி சார் அந்த படம் எடுத்துக்க சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ எனக்கு பர்சனலாக ஒரு பியூட்டிஃபுல் ட்ராவல் வித் கமல் சார், அப்புறம் ராமாயணன் சார் 3rd ஃபிலிம். இதில் நான் முதல்ல சொல்லும்போது ஒரு தடவை சொல்லியிருந்தேன், எனக்கும் கமல் சாருக்கு ஒரு சின்ன ஒரு மேட்ரு வந்தது, அதுக்கப்புறம் 10 வருஷம் என்கிட்ட பேசவே இல்லைன்னு யோசித்தேன் இதை பற்றி. அப்புறம் ஐ திங்க் ஐ ஷுட் நாட் டாக் அபவுட் இட். தட் இஸ் சம்திங் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். வாட் ஹேப்பன் ஹேஸ் ஹேப்பன்ட். அதுக்கப்புறம் we did காலவந்தான். ஸோ ஐ திங்க் இந்த பியூட்டிஃபுல் ஸ்டோரி, the beautiful film and all those trivias and miracle moments which I had in that film is so close to my heart. I think
அதோடு நம்ம இந்த படத்தை பற்றி பேசி நிறுத்துறது பெட்டர். எஸ், ஐ எம் அன் ஆர்டன்ட் ஃபேன் ஆஃப் கமல் சார். அவரோட ஒர்க்கு நாட் ஓன்லி as an actor, as a writer, as a மேக்கப் அவருக்கு தெரியும், ஃபோட்டோகிராஃபி தெரியும், எவ்ரி டிபார்ட்மெண்ட் ஐ ஹவ் லேர்ன்ட். என்னோடய ட்ராவலில் அவர்கிட்ட நான் நிறைய கற்றுட்டேன். ஃபார் மீ இஸ் a living encyclopedia and I had some marvelous moments, மறக்க முடியாத பல மூமெண்ட்ஸு. ஸோ I have great love and regard and respect for Kamal sir. I am so thankful for Indrudu Chandrudu, Satya and all that beautiful things over the years I got. Indrudu Chandrudu is one of my best films. And the whole film was shot in just 22 days or 22 lakhs budget நினைக்கிறேன். ரொம்ப காம்பேக்டு. ஆனால் அந்த ஃபிலிம் வந்து அவரோட சக்ஸஸ் பாருங்கள். இந்த சிட் ஃபண்ட்லாம் அதை பண்ணிட்டு இருந்தார். பிக்கிள்ஸ் இது ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் பார்த்தா பேப்பர் ஈநாடு பேப்பர் ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் உஷா கிரண் மூவி சினிமா பண்ண ஆரம்பித்தார். தென் ஃபைனலி ஹீ மேட் ராமோஜி ஃபிலிம் சிட்டி. நாட் ஈவன் சினிமா பர்சனே கிடையாது, ஆனால் அவருக்கு லவ் ஆன் சினிமா, ஹீ கிரியேட்டட் த ராமோஜி ஃபிலிம் சிட்டி. சரி, இப்பேற்பட்ட ஒரு எம்பையரை கட்டினார். அவர் எப்பேற்பட்ட ஆளாங்கிறதுக்கு நான் இவன் எப்போதுமே என்ன பண்ணிட்டு இருப்பான், சரத்பாபு கேரக்டர் பிரமாதமாக இருக்கும். அவனோட பொண்டாட்டி பற்றி பேசிகிட்டே இருப்பான், பிரமாதமாக பேசுவான். என்ன பொண்டாட்டி தருவான், தங்காங்க. இவன் வந்து என்ன சொல்லுவான், உனக்கு ஒரு மேட்ரு காட்டணும் என் கூட வா சொல்லிட்டு இவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போவான் சுஹாசினியை. சரத்பாபு சுஹாசினி அவரோட வீட்டுக்கு கொண்டு போவார். அவன் பொண்டாட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு. அது மகா ஃபர்ஸ்ட்டு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.